எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் ஆடிப்புறம் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். நாம் எப்பயும் சொல்கிறது தான், ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னால் ஏன் செய்கிறோம், அதனுடைய சிறப்பு என்ன, நம்ம செய்கிறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. வாருங்க பதிவுக்கு போகலாம். என்னென்னா, ஆடி மாதத்தில் வர ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய சிறப்பு தினமாகவே கொண்டாடப்படுதுங்க. சித்தர்கள் முனிவர்கள் இந்த நாளில் தங்களுடைய தவத்தை தொடங்குவாங்கன்னு ஆன்மீக அறிஞர்கள் கூறுவாங்க. ஆடி மாதத்தில் வர பூரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக ஏன் சொல்லப்படுதுன்னா, இந்த சுப தினத்தில் தான் சக்தி ஆகிய உமாதேவி அவதரித்ததாக சிவபுராணம் கூறுதுங்க. அதே போல் ஆடி பூர திருநாளில் தான் அன்னை பூமாதேவியே வில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாகவும் அவதரித்தாங்கன்னு கூறப்படுதுங்க. நாராயணன் ஆகிய ஸ்ரீனிவாசனுடைய அம்சங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சங்கு சக்கரம் வில் கதை வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்தப்ப பூமாதேவியும் ஆடிப்புற நாள் ஆண்டாளாக அவதரித்து ஆன்மீகத்தில் ஆண் பெண் அப்படின்னு சமத்துவத்தை நிலைநாட்டினதாக கூறப்படுதுங்க. அதே போல் என்னென்னா, பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரமாக தெரியும் இல்லைங்களா. சுக்கிரனின் அருள் பூர்ணமாக கிடைக்கப்பட்ட பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே இனிமையாக பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அனைவரையும் நேசிப்பாங்க. இவர்களும் பிறர்களால் நேசிக்கப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் பூரம் இல்லைங்களா. அதனால தான் ஆடி பூரத்தப்போ தாங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டாள் சுக்கிரனின் அம்சமாகிய ரங்கநாதரை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லைங்களா. அதனால் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்க காதல் கிரகமான சுக்கிர பகவானின் அருள் வேண்டும் இல்லைங்களா. சுக்கிர பகவான் அருள் இருந்தால் மட்டும்தான் காதலில் வெற்றி கிடைக்கும். அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை, தாம்பத்திய சுகம் போன்றவையெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா. எனவே தான் இந்த அற்புதமான ஆடி பூரம் விரதம் பிரபலமாக பேசப்படுது. பெண்களுக்குன்னு தனி சிறப்பை தரக்கூடிய தாய்மை உள்ளம் கொண்ட அன்னைக்கு தாய்மை தானங்க பெண்களுக்கு தனி சிறப்பு தரும். அந்த உள்ளம் கொண்ட அன்னைக்கு ஆடிப்பூர நாளில் வளைகாப்பு சடங்கு நடத்துவாங்க. எல்லா கோயில்லையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் கைக்கூடி வராதவங்க, இவங்கெல்லாம் கோயிலுக்கு இந்த வளையல்லாம் வாங்கி கொடுத்து பிரசாதமாக கொடுத்து வணங்கிட்டு வருவாங்க. அப்போ உடனே திருமணம் நடக்கிறது, அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுன்னு ஐதீகங்க. இந்த நாளில் அம்பாவை வேண்டிட்டோன்னா என்னென்னா, தம்பதியர்கள் ஒற்றுமை, பிரிந்திருந்த தம்பதியர்களும் தோஷம்லாம் நீங்கி மகிழ்ச்சியான இல்லறம் அமையும். அவங்களுக்கு சஷ்டாச தோஷம்னு இருக்கும். அந்த தம்பதியர்களுக்கு அந்த தோஷம் நீங்கி மகிழ்ச்சியான இல்லறம் அமையுங்க. தொழில் வியாபாரம் போட்டி பண விவகாரங்கள் இதிலெல்லாம் பிரிந்த கூட்டாளிகள் நண்பர்கள் ஒற்றுமை ஏற்பட ஆடி போகிற நாளில் ஆண்டாளை வணங்கி மீண்டும் ஒன்றிணைவார்கள்ங்க. சரி, எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியாது. அவங்களாம் என்ன பண்ணலான்னா, வீட்டில் இருக்க அம்பாளுடைய படத்திற்கு எப்பயும் போல் அலங்கரித்துட்டு அதுக்கு கண்ணாடி வளையல் இருக்குது இல்லைங்களா, அதை மாலையாக கட்டி அணிவிக்கலாம். சரி, கண்ணாடி வளையல் மாலை கட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வெத்தலை பக்க கூட 4-5 வளையல் வச்சுட்டு கும்பிட்டுட்டா சிறப்புங்க. அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் ரெடிமேடாக வளையல்லாம் கோத்தும் விற்கிறாங்கங்க. அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. எப்பயுமே நெய்வேத்தியமாக வைக்கிறதுனா அம்மனுக்கு எப்பயுமே வெல்லம் சேர்த்த இனிப்பு தான் பிரசாதமாக படைக்கிறது சிறப்பு. அதில் சக்கரை பொங்கல் அல்லது வெல்லம் சேர்த்த பருப்பு பாயசம், இதை ஏதாவது ஒன்று செஞ்சு நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சிக்கோங்களேன், மிக மிக சிறப்பு. அலங்காரம் நைவேத்தியம் எல்லாம் தயாரான பின்பு உங்களுக்கு தெரிந்த அம்பாள் சோத்திரங்கள் பாடல்களை பாராயணம் செய்யுங்க, அல்லது பின்னணியில் ஒலிக்க செய்யுங்க, மனமாற பிரார்த்தனை செய்யுங்களேன். அதன் பிறகு கற்பூர ஆராதனை காட்டுங்களேன். பிரிந்திருந்த தம்பதியர்கள் கூட சேர்ந்துருவாங்க, ஒற்றுமை கிடைக்கும். அதே போல் யாருக்காவது குழந்தை பாக்கியம் வேணும்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. வீட்டில் அம்மனை வரவழைச்சி நீங்கள் சாமி கும்பிட்டீங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கணுங்க. அதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓம் சக்தி போற்றி.